ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேங்க. அது காஞ்சதும் 2 பட்டை, 3 லவங்கம், ஒரு பிரியாணி முக்கு ஒன்று போட்டு பிரியாணி இலை ஒன்று போட்டேங்க. அது செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதக்குனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்போ இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன். பூண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டுக்கு எல்லா குழம்புக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. அது வதங்கினதும் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு அது நல்லா போட்டு வதக்குறேங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொத்தமல்லி தூளுங்க, கொரியண்டர் தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் குழம்பு நல்லா வரும் அதிகமாக. அதுக்காக அதெல்லாம் எப்படியும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா வதக்கலாம். வதக்கிறப்போ அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான். அப்புறம் இந்த மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு 200 கிராம் வாங்கி நல்லா ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். பத்தலைன்னா கடைசியில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. காளான் கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் தண்ணி விடும். மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டால் பாருங்கள், தண்ணி எல்லாம் நான் தண்ணியே ஊற்றலை. அதுக்கு முன்னையே பாருங்கள், தண்ணி தானாக வெளியே வரும் காளானுக்கு. அதுதான் இந்த மூடி வச்சு ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகலாம். அது வரைக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. இன்னொரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஒழிச்சு போட்டிருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அன்னாசி பூ இருக்குது இல்லைங்க, அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டால் அது வாசனை வேறு மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையே நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. நமக்கு டிஃபனுக்குங்கிறதுனால குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் கம்மி, 1/2 கப் எடுத்தால் தேங்காய் போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இது நல்லா அந்த ஈரப்பதம் போத வரைக்கும் வறுத்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், காளான் பார்த்துக்குங்க. காளான் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு அந்த பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை முதல்ல கெட்டியாக போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதை 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ தண்ணி, அந்த அலசின தண்ணி மிக்ஸி அலசின தண்ணி ஒரு டம்ளர் விட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு இப்போ ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை தூள் தாங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா தண்ணி மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்காக தான். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா விஜய் எஸ்எக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.